Hi, today I am going to tell about 29th Divi Desam அரிமேய விண்ணகரம் பெருமாள் குடமாடும் கூத்தர் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாய அமிர்த கடவள்ளி விமானம் உச்சரங்க விமானம் தீர்த்தம் கோடிச்சி அமிர்த தீர்த்தம் பிரதிஷ்டம் உதகங்க மகரிஷி கொங்கலாசனம் திருமங்கை ஆழ்வார்கள் 19 பாசரம் பாடப்பட்டுள்ளது. இது திருநாங்கூரிலே உள்ளது. ஸ்ரீ கொகுமாடும் கூத்தர் சாமியே நமக. 29வது திவ்ய தேசம். இங்கு பெருமாள் குடமாடும் கூத்தராக குடத்தை தலையில் வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். ஹரி அகபரிப்பவர், திருடுபவர், பாவங்களை எல்லாம் திருடுபவர், நம் உள்ளத்தை திருடுவர். வடக்கே கோவர்தன மலையை தூக்கி பிருந்தாவனத்தில் எழுவதே சீர்காழிக்கு பக்கத்தில் திருநாங்கூரில் அரியமேய விண்ணகரத்தில் எழுந்தருளியே உள்ளார். புதன்கார் என்ற மகரிஷி. இந்த ரிஷிதான் ரிஷிக்காகத்தான் சேவை சாய்க்கிறார். வேடிக்கையான கதை என்னவென்றால், பாரத யுத்தம் முடிந்துவிட்டது. கண்ணன் வேகமாக போய்கொண்டிருக்கிறார். புதன்கார் வாசலில் உட்கார்ந்து கொண்டு எங்கே என்று போகிறார் என்று பாண்டவர்கள் எல்லாம் ஜெயித்து விட்டார்கள், கௌரவர்கள் தோற்று விட்டார்கள், நான் போய் வருகிறேன். ஏன் பாண்டவர்கள் ஜெயித்தார்கள், ஏன் கௌரவர்கள் தோற்றார்கள்? இங்கு புண்ணியம் செய்தவர்கள் அவர்கள், பாவம் செய்தவர்கள் அவர்கள். ஏன் பாண்டவர்கள் புண்ணியம் செய்தார்கள், ஏன் கௌரவர்கள் பாவம் செய்தார்கள்? முன் ஜென்மத்தில் செய்ததே. கண்ணன் விருப்பப்படியே நீ செய்திருக்கிறாய். அதனால்தான் விஸ்வரூப தரிசனத்தை திருக்கோலத்தை காட்டு. அன்று அர்ஜுனனுக்கு காட்டியதாய் எனக்கு காட்டு. சட்டென்று பெருமாள் அங்கு விஸ்வரூப தரிசனை காட்டி இங்கு குடமாடும் கூத்தராக அருள் பாலிக்கிறார். அமிர்த குடத்தை தலையில் வைத்துக் கொண்டு இந்த இடத்தை சேவை கொண்டிருந்து இந்த இடத்தை சேவை சாய்க்கிறார். சர்வ பாவங்களையும் போலவே மோட்சம் சாமி என்று இருக்கிறது, அபசாமி என்று இருக்கிறது அல்லவா? நம்முடைய அனைத்து பாவங்களையும் அகழ்க்கும் பெருமாள் குடமாடும் கூத்தராக இங்கு அருள் பாலிக்கிறார். குடமாடும் கூத்தர் கிழக்கே நோக்கி திருமுக மண்டலம் அமிர்த கடவள்ளி நாச்சியார். அமிர்த குடத்திலே பெருமை பெற்று இருக்கும் நாச்சியார். வினத்தை கதிரு 2 பேரையும், வினத்தை கருடனுக்கு தாயார், கதிரு நாகர்களுக்கு அம்மா. 2 பேரும் ஒரு மேல் ஒருவரை சண்டை போட்டு ஒரே கணவனுக்காக 2 மனைவிகள். அதனால் இருவரும் சண்டை போட்டு தேவக்குதிரை வெள்ளை நிறத்தில் இருக்கும். அதை பார்த்து இருவரும் போட்டு வைத்துக் கொண்டார்கள். இந்த குதிரை கருப்பாக இருக்கிறது, வெளுப்பாக இருக்கிறது என்று நான் கேட்கிறேன், நீர் செய். கதிர் கேட்கிறார், கருப்பாக இருக்குது என்கிறார். வினத்தை வெளுப்பாக இருக்குது என்று கூறுகிறார். நான் இது கருப்பு என்று நிரூபிக்கிறேன். நிரூபிக்காவிட்டால் வேலைக்காரியாக வேண்டும். நாகப்பாம்புகளை எல்லாவற்றையும் அழைத்து குதிரை வாளை சுற்றி கொண்டு சொன்னார், பாரு கருப்பாக இருக்கிறது என்று கதிர் கூறினார். வினத்தை நாம் தோற்றுவிட்டோம் என்று எண்ணி, நீ வேலைக்காரி இருக்க வேண்டாம், உன் காரை அமிர்த குடத்தை எடுத்து வர சொல். வந்தால் அதை நான் சாப்பிட்டு விட்டு உன் அடிமேல் வைத்து தலையிருந்து போட்டு விடுகிறேன். கருடன் போனார், எடுத்து வந்தார். அமிர்த குடத்தை கொடுக்க வேண்டும் என்ற சமயத்தில் பெருமாள் வந்து அந்த அமிர்த குடத்தை தலையில் வைத்து கூத்தாடினார். அதனால் இதற்கு குடமாடும் கூத்தர். அந்த குடத்தை தலையில் வைத்து ஆடி அடிவர்களுக்கெல்லாம் இப்படி எப்பவும் அவரை ஆடுவதை பார்த்தால் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். கரி வந்து இருக்கும் விண்ணகரம் இது என்று திருநங்கையாழ்வார் இருக்கிறார். மாமலர்கள் தூவி அஞ்சுவது தூபரியோ சரணம் என்று வணங்கும் விண்ணகரம் என்று புகழ்கிறார். குடமாடும் கூத்தர் என்பது பெருமாளுடைய திருநாமம். திருமங்கையாழ்வார் இத்தலத்திற்கு 8 பாசரங்கள் எம்பெருமான் தேவர்களுக்கும் அவர்களுக்கும் கலைத்து அசுரர்களுக்கு வென்றையும் மவளையும் அடக்கியதும் ராவண சம்பவத்தை புதன்காரையும் மாய்த்ததையும் கூறி பகைவர்களால் வெல்ல அருள் பாலிக்கிறார் என்று தலை காட்டுகிறார். புதங்க முனிவர் என்பவர் எம்பெருமான் குறித்து தவம் புரிந்து கோபால கண்ணனாக இத்தலத்தில் பெருமாளை சேவித்தார். ஒரு வரலாறு உண்டு. இவர் பெரிய
நாம் ஒரு பாக்களில் 8 பாசரங்கள் எம்பெருமான் தேவருக்கு அமுதம் கடைந்து போது அசுரர்களை வென்றதையும் மாதளி அடக்கியதும் ராமன் சம்சாரத்தை புதனையும் மாய்த்ததையும் கூறி பகவரும் வெள்ள அருள் பாலிக்கிறார் இவரே என்று தலை காட்டுகிறார். உதங்க முனிவர் என்பவர் எம்பெருமானை குறித்து தவம் புரிந்து கோபால கண்ணனாக இத்தலத்தில் பெருமாளை செலுத்துவதாக ஒரு வரலாறு உண்டு. நாட்டிக்கார் பெண்ணொருத்தி குறவை கூத்தாடினார், குடக்கூத்தாடினார். பெண்கள் ரசிகனாக பண்ணினால் தலையில் வரிசையாய் குடத்தை அடிக்க ஒவ்வொரு கையில் 2 குடங்களையும் ஒரு கையில் ஒரு பராவையும் கட்டிக்கொண்டு எதையும் வசிப்பார் பெருமாள். என்றைக்கும் கண்ணன் பிறந்தாரோ அன்று இருந்துதான் அவர் ஜெயித்தார். அதற்கு முன் நந்தகுமாரன் நாட்டியம் ஆடுவார். கரி இழந்திருக்கும் இடம்தான் கரிமேய விண்ணகரம். புத்தங்களை உடன் கோபாலன் கண்ணனை 4 பேரோடு தரிசனம் செய்ய குன்றை குடையாக எடுத்து கோபாலன் கோடி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் புசங்க முனிவருக்கு காட்சி கொடுத்த பெருமாள் இங்கு எழுந்திருக்கிறார். நாம் திருநாங்கூர் சென்று 29வது திவ்ய தேசத்தை ஹரிநாமர் விண்ணகரத்தை தரிசித்து நாமும் பாவங்களை போக்கிக் கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.